ஜெனிஃபர், என்ன ஆச்சு? ஏன் அழற? சொல்லு ஜெனிஃபர். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ அப்போல இருந்து அழுதுட்டே இருக்க, நான் கேட்டுட்டே இருக்கேன். இப்ப நீ சொல்லலன்னா வண்டி நகராது. அவன் என்ன அடிச்சிட்டான். எதுக்கடி அடிச்சான்? அதான் நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேனே. ஐயோ, அதுக்கு தான் அடிச்சான். ஓஹோ, அப்படியா? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே அவன் எதிரில் வந்தானா ஈவ் டீசிங்ல உள்ள தள்ளிடலாம். ஐயோ, ஈவ் டீசிங்கா? அதெல்லாம் வேணாண்டி. என் பேர்லாம் பேப்பர்ல வரும். உன் பேர் மட்டும் இல்ல, போட்டோவும் வரும். ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி. 4 பேர் வாங்கி படிப்பாங்க. 4 பேர் இல்ல, 4000 பேர் படிக்கட்டும். அப்பதான் எல்லாருக்கும் நம்ம மேல பயம் வரும்டி. ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி. எல்லாம் பெரிய பிரச்சனையா? ஐயோ, எதுக்கு நீ பயப்படுற? பயப்படல. என் நோட் வீட்ல இருக்கு. அத நான் எடுத்துட்டு வந்துறேன். நீ ஸ்கூலுக்கு போ. போ போ, சீக்கிரம் போ. ஏய் ஏய், ஐயோ, ச்சே, இந்த நேரத்துல இது வேற பஞ்சர் ஆயிடுச்சே. ஏய், என்னாச்சு? என்ன நீயும் நானும் அண்ணன் தங்கச்சின்றது கோமலவலிக்கு தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் தெரியாதுடா. நானும் நீயும் அண்ணன் தங்கச்சிங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஆனா இனிமே நீ இவளை பார்க்க வராத. அவ ஈவ்டீசிங்ல மாட்டி விட்டுருவாளாம். எனக்கு ரொம்ப பயமா போச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன். எங்க நீ அவளை பார்க்க வந்துருவியோ தான் நான் அலறி அடிச்சுட்டு ஓடி வரேன். தயவு செய்து அப்படியே கிளம்பி போயிடுறா. அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எங்க பாத்துட்டு இருக்க? ஐயோ, அவன் என்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கல, உன்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். என்னது? என்ன லவ் பண்ண சொல்லி உன்ன அடிக்கிறானா? ஏய், இவன் தாண்டி. ஹேய், உண்மையிலே நீ அவளை லவ் பண்றியா? நான் உங்களுக்குள்ள இடைஞ்சலா இருக்கேனா? நான் வேணா போட்டா நீங்க ஃப்ரீயா பேசுங்க. என்ன ஓவர்டேக் பண்ணி சைக்கிளில் போனப்போ எனக்கு உன் மேலே கோவம் வந்துச்சு. என் தங்கச்சியோட பர்த்டே நானே மறந்துட்டேன். அவளுக்காக நீ கோயிலில் அர்ச்சனை பண்ணப்போ எனக்கு உன் மேலே லவ் வந்துச்சு. என் தங்கச்சி கிட்ட சொன்னேன், உனக்கு லவ்வே வராதுன்னு சொன்னான். லவ்வே வராத உனக்கு லவ் வர வைக்க தான் சரியாக சாப்பிட மாட்டேன், சரியாக தூங்க மாட்டேன், லெட்டரை பிரிக்காமல் படிக்காமல் எடுத்துட்டு வா, அப்படி இப்படின்னு ட்ராமா பண்ணேன். நான் பண்ண ட்ராமா வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா என் லவ் உண்மையானது. இல்ல, +2 முடிச்சிட்டு நம்ம பிரிஞ்சிடுவோம். நீ என் காலம் பூரா என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் என் அண்ணா லவ்க்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எங்க என் அண்ணான்னு தெரிஞ்சா நீ லவ் பண்ண மாட்டியோன்னு பயந்துட்டு தான் இது உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. உன்ன லவ் அசிங்கப்படுத்திட்டா, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பையே அசிங்கப்படுத்திட்ட. இனிமே நான் உன்கிட்ட பேசுவேன் பழகுவேன்னு நினைச்சு பார்க்காத. குட் பை. இந்தாமா. தேங்க்ஸ். அக்கா அக்கா, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா?
இயேசு சகல பாவங்களையும் மன்னிப்பார். சரியா இருக்கு. சரிங்க சிஸ்டர். ஐயோ, சிஸ்டர், இந்தாங்க புடவை. எதுக்குமா? உங்க ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சுல்ல, அதுக்காக தான். நாங்க புடவெல்லாம் கட்ட மாட்டோமா? ஏன் சிஸ்டர்? நாங்க உடுத்துற உடைக்கு ஒரு காரணம் இருக்குமா? இங்க பாருமா, நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அதனாலதான் எங்க கை தெரியக்கூடாதுன்னு முழு கை சட்டை போடுறோம்மா. கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். அவ்வளவையே ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்கார்ஃப் போடுறோம். ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்க க்ளீன் பண்ணிடலாம். ஆனா நாம போடுற ட்ரெஸ்ஸுனால ஆண்களோட மனசுல அழுக்க உண்டாக்கிடக்கூடாதுமா. இந்த மாதிரி ட்ரெஸ் நானும் போடலாமா சிஸ்டர்? போடலாமே, எங்களை மாதிரி நீயும் சேவை செய்யலாமே. எங்களுக்கு புடவை கொடுத்த உன் நல்ல மனசை பாராட்டுறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷமா, அந்த புக்கு கொடுங்க சிஸ்டர். நீ ஃப்ரீயா இருக்கும்போது இந்த புக்கை படிமா. தேங்க்யூ சிஸ்டர். கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அவ்வளவையே ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனால தான் ஸ்கார்ஃப் போடுறோம். ஆண்டி சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டா, கும்முன்னு இருக்காங்கடா. ஆண்டி 4 டீ. மச்சான், ஆண்டி அம்சமா இல்ல? லூசாடா நீ, அனுஷ்கா மாதிரி இருக்காங்க. டேய் கண்ணாடியை கழட்டிட்டு போடுறான். நயன்தாரா. டேய் கண்ணாடிய போட்டு பாரு, நமிதாடா. டேய் நான் சொல்றதாண்டா ரைட்டு. இல்ல நான் சொல்றதா ரைட்டு. டேய் தப்புடா. டேய் நான் சொன்னதா ரைட்டு. டேய் ஆண்டி வரேன். என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? பின்ன உங்களை ஆன்ட்டிங்கிறான். ஆண்டியா? நான் அனுஷ்கான்னு இல்ல சொன்னேன். நான் நயன்தாரான்னு சொன்னேன். நான் நமிதான்னு சொன்னேன். நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அவங்கள விட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முட்டா பசங்க. அம்மா, என்னடி? அம்மா கடை மூடுமா. எதுக்குடி? அப்புறம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் உன் சாப்பாடு சாப்பிட வராங்க, உன்னை பார்க்க தானே வராங்க. என்ன பாக்குறதுக்கா? என்னடி சொல்ற? உன் பேச்சும் சரியில்லை, உன் ட்ரெஸ்ஸும் சரியில்லை. என் Dress சரியில்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நான் அடுப்படியில வெந்து வேகுறேன். இது எனக்கு வசதியா இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். போடுற Dressல தப்பு இல்லடி, பாக்குற பார்வையில தான் தப்பு. இது பாரு, உங்க அப்பா செத்து 17 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் மனசால கூட யாரையும் நினைச்சதில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்காதாண்டி. ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அப்போ நான் படிக்கிறதுக்காக தானே நீ கஷ்டப்படுற. நான் படிக்கலமா, கடை மூடுமா. அதை இப்ப சொல்லாத. முதல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வாங்குவ பாரு, அப்ப சொல்லு. அப்ப வேணா இந்த கடையை மூடிடுறேன். அப்படின்னா அது வரைக்கும் இப்படியே தான் இருப்பியாமா? ஆமா. தப்பா தெரியலையாமா உனக்கு? இல்ல. அப்போ நீ உன்னை மாத்திக்கவே மாட்டல்ல? என்னடி என்னாச்சு உனக்கு? போ போய் படி போ. தவறு செய்பவன் மனிதன், அதை மன்னிப்பவன் மாமனிதன்.
மன்னிச்சிருக்கலாம்ல. டேய் அந்த பையில இருக்க டானிக் பாட்டில் எடு. சரிண்ணா. இந்தாங்கண்ணா. என்னண்ணா பண்ண போறீங்க? பாரு என்னண்ணா வெறும் பாட்டில் ஒயின் ஊத்துறீங்க? ஓ, இதை கொடுத்து அம்சாவை கரெக்ட் பண்ண போறீங்களா? எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைப்பாங்க. நான் பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க போறேன். டேய் அண்ணா எங்கடா எனக்கு முன்னாடி போற? குறா பட நான் வண்டி ஏத்துற கொன்றுவோனே. என்ன அம்சா நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம்? பாம்பேக்கு போயிருந்தேன். இங்க பாத்தியா உனக்கா ஒவ்வொரு கடையா தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். பாரு பிளாட்ஃபார்ம்ல வாங்கிட்டு பாம்பேல வாங்கலாம்னு போய் புழுறான் பாரு. நெயில் பாலிஷ். கோமாளா ஏன் இந்த நேரத்துல தூங்குறா? அதான் ஸ்கூல்ல ஏதோ விளையாட்டு போட்டியா, களைப்புல சீக்கிரமா தூங்கிட்டா. எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போய் கொண்டா. உட்காரு. சீக்கிரம் வா. ஏய் என்னது முகத்துல கொப்பளம்? முகம் வேற சுருங்கி இருக்கு. வயசாகி போச்சா? வயசாயிடுச்சா? அம்சா வயசாச்சுன்னு கவலைப்படாத. அதுக்கும் ஒரு மருந்து வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கவ, இது நம்ம அம்சாவான்னு ஊரே ஆச்சரியப்படும். அப்படியா? வா 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 வா. என்ன மருந்தது? ஒரு அவசரப்படாத, தர்றேன், சாப்பிடு. இது என்னது சாராய வாடை அடிக்குது? இதுதான் சாராயம். இது டானிக்கு. இத குடிச்சுன்னு வச்சுக்கவ கொப்பளமே வராது. இத குடிச்சினா முகம் சும்மா பளபளன்னு மின்னும், தக தகன்னு சொலிக்கும், அழகு கூடும், வயசு குறையும். ஏன் பொம்பளைக்கு உன்னை பார்த்தா பொறாம வரும். இத சாப்பிட்டா வயசு குறையுமா? கண்டிப்பா குடிச்சு பாரு. சரி. மருந்து என்ன ரொம்ப இனிப்பா புளிப்பா இருக்கு? இத போய் சாராயம்னு சொன்ன? தப்புதான். இரு. பொரியல் போடுறேன். கூட்டு போதுமா? என்னது புது பழக்கம்? என்ன தொட்டு பேசுறது? போதையில இருக்கல்ல, தெரியாம கைப்பட்டுச்சு. விடு. ஏய் ஏந்திரி, ஏந்திரிச்சு வெளில போ. உனக்கா போய் பாம்பெல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பட்டி அனுப்புறியா? உனக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்ப போயிட்டு அப்புறம் வரேன்.